என் கம்பெனியில் நான் ஒரு ஓனராக இருக்கேன். எல்லா ஒர்க்கும் ஏறக்குறைய நான் பண்ணால் மட்டும்தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒர்க்கை பிரித்து கொடுக்கறது எனக்கு செட் ஆகாது, அவர் ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை, அவர் நான் அதில் வீக்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ரீல் உங்களுக்கு. நீங்கள் எப்போ உங்கள் டீமை நம்பி ஒரு ஒர்க் டெலிகேஷனில் எக்ஸ்பர்ட் ஆகுறீங்களோ அப்போ தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ இதுக்கு ஒரு டெக்னிக் தான் சொல்ல போகிறேன். இட்ஸ் கால்ட் பேட். ஸோ வில் ஸ்டார்ட் வித் பி, பர்பஸ். ஒரு ஒர்க்கை நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்க, அந்த ஒர்க்குக்கான ஆக்சுவல் பர்பஸ் என்ன, அதை நம்ம செய்கிறதுனால என்ன மாற்றங்கள் நமக்குள்ளே வருது, நமக்கு என்ன பெனிஃபிட், நாம் எப்படி க்ரோ ஆகும், அதுக்கான மெயின் ரீசன் தான் என்ன அப்படிங்கிறத தெளிவாக உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுங்க, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட், ஆக்ஷன்ஸ். இதுதான் ஒர்க்கு, போய் பண்ணு அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் இதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிளியராக சொல்லும் போது தே நோ வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது. ஃபைனல் டி, டைம் ஃப்ரேம். ஒரு டைம் லிமிட் ஒரு டைம் ஃப்ரேம் இல்லாமல் நம்ம எந்த ஒர்க்கை ஆரம்பித்தாலும் அது கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகாது, ஆர் நம்ம விட்டுருவோம். ஸோ ஃபிக்ஸ் அ டைம் ஃப்ரேம் அண்ட் கிவ் இட் டு யுவர் டீம் மெம்பர்ஸ். அந்த ஒர்க்கு கண்டிப்பாக நடக்கும்.